ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஐ டூலை பற்றி பார்க்க போகிறோம். சோசியல் மீடியாவை எங்கே திறந்தாலுமே புதுசாக ஃபோட்டோஸு இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது திணற அளவுக்கு பயங்கரமாக எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபோட்டோ போட்டு நிரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏஐ டூல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தட் இஸ் கூகுளுடைய ஏஐ ஸ்டுடியோடைய நானோ பனானா அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல். இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கூகுளுடைய நானோ பனானா டூல் எங்க இருக்குன்னா, கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ்ல தான் அந்த கூகுள் நானோ பனானாங்கிற அந்த போர்ஷன் இருக்கும். இதுல ஒரு 6 விஷயம் நம்மளால எஃபெக்டிவா பண்ண முடியும். ஒன்னு வந்து ரிமூவிங் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடு அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ணி கொடுக்கும். தென் செகண்ட், ஆடிங் எலிமெண்ட்ஸ். அந்த ரிமூவ் பண்ண பேக்ரவுண்டுக்கு பதிலாக இன்னொரு பேக்ரவுண்டை நீ எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அந்த அந்த பேக்ரவுண்டை டோட்டலா மாத்தி கொடுக்கும். இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிளேசரை ஆட் பண்ண, என்னோட அவுட்ஃபிட்டை மாத்து, எனக்கு தெரிந்த மாதிரி ஒரு சம்மர் டைம்ல நான் ஒரு காஸ்டியூம் எப்படி போடுவேன், விண்டர் டைம்ல நான் ஒரு ஹூடி போடுவேன், அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணு அப்படின்னா அது ஆட் பண்ணி கொடுக்கும். தேர்ட், சேஞ்ச் எக்ஸ் டு ஒய். நாங்க 2 பேர் ஒரு இமேஜ்ல இருக்கோம், நானும் இன்னொருத்தர் இருக்கோம் அப்படின்னா என்னைய வந்து வேற மாதிரி மாத்தி கொடு, இல்ல பக்கத்துல இருக்கிற வேற மாதிரி மாத்தி கொடு. ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி மாத்தி கொடு, இல்ல அவருடைய ட்ரெஸ்ஸை மாத்தி கொடு, அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தோம்னா அதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்குது. தென் ரெஸ்டோரேஷன். பழைய சிதிலமடைஞ்ச அந்த போட்டோகிராஃப்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப கரோட் ஆகி மாதிரி இருக்கிற போட்டோகிராஃப் இருக்கு இல்லைங்களா, அதை ரெஸ்டோர் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராசஸ்க்கு நீங்க கூகுள் நானோ பனானா யூஸ் பண்ணலாம். தென் இமேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஒரு போட்டோகிராஃப்ல ஒரு 5-6 பேர் இருக்கும், அதுல ஒருத்தர் மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல யூ கேன் யூஸ் நானோ பனானா குவைட் எஃபெக்டிவ்லி. தென் 6வதா தம்ப்நெயில் டிசைன். இது யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ யூடியூப்ல தம்ப்நெயில் வைப்பாங்க, இந்த ஃப்ரண்ட் பேஜ் வைப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த தம்ப்நெயில் டிசைன் பண்றதுக்கு கூட நீங்க கூகுள் நானோ பனானாவை சூப்பரா யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கூகுளுடைய நானோ பனானா டூலை எப்படி எஃபெக்டிவா இந்த 6 விஷயங்களுக்காக யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ லேண்ட் ஆகிற பேஜ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. கூகுள்ல போயிட்டு ஏஐ ஸ்டுடியோன்னு டைப் பண்ணீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோடைய பேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்கு. ட்ரை நானோ பனானா, ஃபெச் இன்ஃபர்மேஷன் வித் யூஆர்எல் கான்டெக்ஸ்ட், ஜெனரேட் நேட்டிவ் ஸ்பீச் வித் ஜெமினை, டாக் டு ஜெமினை லைவ் இருக்கு. ஸோ இப்போ நாம எக்ஸசைஸ் பண்ணி பார்க்க போறது இதுதான். ட்ரை நானோ பனானாவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 6 விஷயங்கள் எப்படி அதை எஃபெக்டிவா பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை நானோ பனானா கிளிக் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இருக்கிற ஒரு டேப் வந்திருக்கு இல்லையா, விண்டோ வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போட்டோ அப்லோட் பண்றீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே சென்னை ஏர்போர்ட்ல அனிருத்தோட எடுத்த ஒரு போட்டோகிராஃப் இருக்கு, அதுதான் இப்போ அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன விஷயங்கள் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட் என்ன ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரிமூவ் அண்ட் சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் ஆஃப் தி இமேஜ் லைக் அ பீச்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இமேஜ் அப்லோட் பண்ணதில் இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி ஒரு பீச்சில் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நானோ பனானா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So I have given the prompt like remove and change the background of the image like a beach கொடுத்திருக்கேன். The model is working out. மாடல் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. Absolutely, here is the image with the beach background சொல்லிட்டு எனக்கு ஒரு அருமையான ஒரு பீச் பேக்ரவுண்ட்ல அந்த இமேஜ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. சூப்பரா இருக்கு. இதை if you wish you can download this. So டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். ஒரு குரூப் ஆஃப் போட்டோ கொடுத்துட்டு அதுல ஒரு பர்சன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர சொல்லலாம். ஸோ அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வேற ஒரு போட்டோ செலக்ட் பண்றேன். ஸோ இந்த போட்டோல இது ஒரு குரூப் போட்டோ. இந்த குரூப் போட்டோல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிறைய பேர்ல இந்த ப்ளூ ஷர்ட் பண்ணியிருக்காருங்களா, வியர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவரை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்றேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் தி இமேஜ் ஆஃப் தி பர்சன் வியரிங் ப்ளூ ஷர்ட் ஃப்ரம் திஸ் குரூப் போட்டோ அப்படிங்கிற ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது லெட்ஸ் see what will happen. ஸோ the model is still working. ஒரு 15 seconds to 20 secondsல உங்களுக்கு அந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. see இந்த பர்சனோட இமேஜ், அந்த குரூப் போட்டோல இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஷர்ட் வேர் பண்ணிருக்கிற பர்சனோட இமேஜை கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் மாறி இருக்கு, பட் மற்றதெல்லாம் அப்படியே எக்ஸாக்டா எடுத்து வந்திருக்கு. திஸ் இஸ் இமேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்ததுனால நடந்திருக்கு. ஸோ அடுத்தது எக்ஸ் டு ஒய் மாத்தலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு பர்சனை சேஞ்ச் எக்ஸ் டு ஒய், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சனை வேற ஒரு மாதிரி மாத்தி காட்டு அப்படின்னா கூட அது பண்ணி தருது. அகெயின் ஐ எம் அப்லோடிங் த சேம் போட்டோ. இந்த போட்டோவை நான் அப்லோட் பண்றேன். இதில் அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் என்னன்னா, சேஞ்ச் த பர்சன் இன் தி பிளாக் கலர் ஷர்ட் ஆஸ் அ கேர்ள்.
என் பக்கத்துல இருக்கிற அந்த Black கலர் ஷர்ட் போட்டிருக்கிற இந்த அனிருத்துடைய இமேஜை ஒரு கேர்ளா மாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அகைன் the model is taking time. இதுக்காக நம்ம போட்டோஷாப்ல இருக்கணும் அப்படின்னா மணிக்கணக்கில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அனிருத்துக்கு பதிலாக ஒரு லேடியை சூப்பராக ஜென்ரேட் பண்ணிருக்கு. என்னுடைய ஃபேஸையும் கொஞ்சம் அது மாற்றிருக்கு. again if you wish you can டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பில்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா பாஸ்ட் ஃபார்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பாஸ்ட் ஃபார்வர்டுங்கிற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விண்டோ வந்துடும். அதுல உங்களுடைய போட்டோவை ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவோம். கிளிக் டு பிகின் அப்படின்னு கேட்குது. நான் என்னுடைய இந்த போட்டோவை அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா நான் 1990s எப்படி இருப்பேன், 2000 எப்படி இருப்பேன், 1980s எப்படி இருப்பேன் அப்படிங்கிற அந்த வெவ்வேறு காலகட்டத்தில் நான் இருந்தா எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். செக் பண்ணலாங்களா? ஜஸ்ட் ஒன் கிளிக். The model is generating my image in different periods. So 2 days back முன்னாடி இதை எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்தது. அந்த அவுட்புட் பாருங்க. அதுக்குள்ள இமேஜ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு இமேஜ் பாருங்க. என்னுடைய பிரசன்ட் லுக்ல இருக்க மாதிரி இருக்கு. வாவ். This is unbelievable. வாவ். பாருங்க என்னுடைய இமேஜ் வெவ்வேறு காலகட்டத்தில் நான் இருந்தா எப்படி இருக்கு. 1970s, 2000 என்ன லோட் ஆயிட்டு இருக்கு. 1990s இருந்தா எப்படி இருக்கு. ஸோ இதை நீங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம். பாருங்க இது 2000ல நான் இருந்தா எப்படி இருக்குன்னு எனக்கே ஒரு காஸ்டியூம் அதுவே போட்டு வச்சு சூப்பரா இருக்கு. செயின்லாம் போட்டிருக்கு. பட் ஐ டோன்ட் லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ். பட் எனிஹவ் சூப்பரா வந்திருக்கு. ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இமேஜ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இமேஜ். வாவ், சான்ஸே இல்லைங்க. உண்மையிலேயே நம்ம எடுத்தா ஒரு 1980sல ஒரு பெல் பாட்டம் பேண்ட் போட்டு இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியல. இது பாருங்க மாதிரி ரெக்கடான லுக்ல இருந்திருக்கு. So this is how we can effectively use the tool called Nano Banana from Google AI Studio. ஸோ கூகுளுடைய ஏஐ ஸ்டுடியோவில் போயிட்டு இந்த நானோ பனானா ஏஐ டூலை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் நிறைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மேலும் இது போன்ற ஏஐ ரிலேட்டட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடு வைப் NEC யூடியூப் சேனல். தேங்க்யூ.